அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 7 மாணவர்களுக்கு புதிய அலகை ஒன்றை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். நேர்கூட்டு தளவுருக்கள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். இங்கே கிரேட் 6லேயும் நேர்கூட்டு தளவுருக்கள் சம்பந்தமாக படித்திருப்பீர்கள். அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு பகுதி தான் கிரேட் 7ல் நேர்கோட்டு தளவுருக்கள் காணப்படுகின்றது. அதில் ஒரு சிறிய தலைப்பு பிள்ளைகள் பல்கோணிகள் என்று காணப்படுது. பல்கோணிகள் என்று காணப்படுது. இந்த பல்கோணி என்றால் என்னன்னு சொன்னால் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாணவர்களும். 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட நேர்கோட்டு துண்டம். நீங்க கிரேட் 6ல் படிச்சிருப்பீங்க. நேர்கோட்டு துண்டம் என்றால் ஒரு நேராக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வளைந்த கோட்டு துண்டம். அப்ப கோட்டு துண்டம் 2 வகைப்படும் என்று படிச்சிருப்பீங்க. கோட்டு துண்டம் 2 வகைப்படும். ஒன்று நேர்கோட்டு துண்டம், இன்னொன்று வளைந்த கோட்டு துண்டம். சரிதானே? அப்ப பல்கோணி என்று சொன்னா நேர்கோட்டு துண்டத்தை மட்டும் கொண்டிருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னா 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட நேர்கோட்டு துண்டம். 2 நேர்கோட்டு துண்டம், ஒரு நேர்கோட்டு துண்டம் இல்லை, 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட. அப்படி என்று சொன்னா 3 நேர்கோட்டு துண்டம் வரணும் என்றால் அதில் மிகச்சிறிய பல்கோணி முக்கோணியாக இருக்கும். மிகச்சிறிய பல்கோணி என்ன? முக்கோணி. பாருங்க, 3 நேர்கோட்டு துண்டத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட மூடிய தளவுரு, அந்த மூடப்பட்ட உருவமாக இருக்க வேண்டும். அப்ப மூடிய தளவுரு தான் பல்கோணி என்று அழைக்கப்படும். அப்ப மிக சிறிய பல்கோணி யாது என்று எக்ஸாம் பேப்பர்ல கேட்டா நீங்க எழுதி கொள்ள வேண்டும் முக்கோணி என்று எழுதி கொள்ள வேண்டும். அப்ப 3 அல்லது 3க்கு மேற்பட்டது என்று சொன்னா அடுத்த ஒரு நாட்பக்கல் வரலாம். அந்த நாட்பக்கல் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், அது சதுரமாக இருக்கலாம், செவ்வகமாக இருக்கலாம், இணைகரமாக இருக்கலாம், சரிவகமாக இருக்கலாம், சாய் சதுரமாகவும் இருக்கலாம். இப்படி அந்த நாட்பக்கல் வடிவங்கள், ஐங்கோணி, அறுகோணி, இப்படியான தள உருக்கள் வரும்போது அதை சொல்லுவோம் பல்கோணி என்று அழைக்கப்படும். அப்ப பல்கோணி என்றால் உங்களுக்கு இப்ப புரிந்திருக்கும். பல்கோணி என்கிறது பிள்ளைகள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 3 பக்கம் அல்லது 3 நேர்கோட்டு துண்டம் அல்லது அதற்கு மேற்பட்ட நேர்கோட்டு துண்டங்களினால் உருவாக்கப்பட்ட மூடப்பட்ட தளவுரு, அதான் மூடிய தள உருவமாக இருக்க வேண்டும். அந்த தள உருதான் பல்கோணி என்று அழைக்கப்படும். மிகச்சிறிய பல்கோணி முக்கோணமாக காணப்படும் என்கிறதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சரிதானே? அடுத்த விடயத்தை தெளிவாக விளங்குங்க. 2வது நோட் சொல்லப்படுது, பல்கோணியின் ஒவ்வொரு கோட்டு துண்டமும் அவற்றின் பக்கம் எனப்படும். நான் இப்ப சொன்ன மாதிரி இப்ப இந்த நேர்கோட்டு துண்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இது பக்கம். அப்ப முக்கோணிக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 3 நேர்கோட்டு துண்டம் இருக்கிறதால 3 பக்கம் காணப்படும். நாட்பக்கலுக்கு 4 நேர்கோட்டு துண்டம் வந்தா 4 பக்கம் இருக்கும். ஐங்கோணிக்கு 5 நேர்கோட்டு துண்டம் வந்தா 5 பக்கம் இருக்கும். அறுகோணிக்கு 6 நேர்கோட்டு துண்டம் வந்தா எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும். அப்படி எழுகோணி, நவகோணி, தசகோணி இவ்வாறு போய்கொண்டே இருக்கும். உங்களுடைய பாடப்புத்தகத்தில் பயிற்சியாக இருக்கு செய்ய இருக்கின்றோம். அதே போன்று 3வது பாயிண்ட பாருங்க, இரு பக்கங்கள் சந்திக்கும் புள்ளி உச்சி எனப்படும். இப்ப இந்த முக்கோணத்துல இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த 2 பக்கமும் சந்திக்கிறதா உச்சி. அப்ப உச்சிங்கிறது கோணம். அப்ப இந்த பக்கம் சந்திக்கும் போது இவரத்தை உச்சி வரும். அப்ப இது ஒரு கோணமாக இருக்கும். இந்த பக்கம் சந்திக்கும் போது இது ஒரு உச்சியாக இருக்கும். அப்ப இது ஒரு கோணமாக இருக்கும். அப்ப இதுல இருந்து ஒரு ஒற்றுமை உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். முக்கோணிக்கு 3 பக்கம் இருந்தா எத்தனை உச்சி அல்லது எத்தனை கோணம் இருக்கும்ங்கிறது உங்களுக்கு புரிந்திருக்கும். அப்ப 3 பக்கம் இருந்தா 3 கோணம் அல்லது 3 உச்சி காணப்படும். அப்ப உச்சி எப்போ உருவாகும்? 2 நேர்கோடு சந்திக்கும் போது இந்த சந்திக்கிற இடத்துல தான்
கோணம் அந்த உச்சி உருவாகும் என்கிறது புரிந்திருக்கும். அப்ப நாட்பக்கலுக்கு 4 பக்கம் இருந்தா எத்தனை உச்சி கோணம் இருக்கும்? 4 கோணம் இருக்கும். ஐங்கோணிக்கு 5 பக்கம் இருந்தா 5 கோணம் இருக்கும். அறுகோணிக்கு 6 பக்கம் இருந்தா 6 கோணம் இருக்கும். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஒற்றுமை விளங்கும். எத்தனை பக்கங்கள் காணப்படுகின்றதோ அதற்கு சமனான கோணங்கள் காணப்படும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவ்வளவுதான் இதுல பல்கோணி என்ற விடயத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளாக காணப்படுது. அப்ப இது சம்பந்தமான சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு பயிற்சி ஒன்று எழுதப்பட்டிருக்கு. கீழே உள்ள அட்டவணையை பூரணப்படுத்துக. இது ஒரு சார்ட் எடுத்துக்கொண்டு இந்த அட்டவணையை நம்ம நிரப்பிக்கொள்ள வேண்டும். அப்ப நான் இதுக்கு முதல் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். எத்தனை பக்கங்கள் காணப்படுகின்றதோ அதற்கு சமனான கோணங்கள் காணப்படும், அதற்கு சமனான உச்சிகளும் காணப்படும். அப்ப இந்த விடயத்தை வைத்து கொண்டு பாருங்க, பக்கங்களின் எண்ணிக்கை, பல்கோணியின் பெயர், கோணங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை என்று சொல்லப்படுது. அப்ப 3 பக்கம் பல்கோணி என்றா ஆக குறைந்த பக்கம் 3 தான் காணப்படும். அந்த 3 பக்கங்களை கொண்ட பல்கோணி முக்கோணமாக இருக்கும் என்று சொல்லிட்டேன். அப்ப 3 பக்கம் என்றா அந்த பல்கோணியின் பெயர் முக்கோணம். அப்ப முக்கோணத்துக்கு எத்தனை கோணம் இருக்கும்? 3 கோணம், 3 உச்சி. அப்ப எத்தனை பக்கம் இருக்கும்? அதற்கு சமனான கோணங்கள், அதற்கு சமனான உச்சிகள் காணப்படும். அதில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. அதே போன்று 4 பக்கம் என்றா அந்த பல்கோணியின் பெயர் நாட்பக்கல். அப்ப 4 கோணம் இருக்கும், 4 உச்சி காணப்படும். 5 பக்கம் என்றா அதனுடைய பெயர் ஐங்கோணி. அப்ப 5 பக்கம் 5 உச்சி காணப்படும். 6 பக்கம் என்றா அதனுடைய பெயர் அறுகோணி. 6 கோணம் 6 உச்சி காணப்படும். 7 பக்கம் என்றா அதனுடைய பெயர் எழுகோணி. அப்ப 7 கோணம் 7 உச்சி காணப்படும். 8 பக்கம் என்று சொன்னா அதனுடைய பெயர் எண்கோணி. அப்ப 8 பக்கம் 8 கோணம் 8 உச்சி காணப்படும். 9 பக்கம் உள்ள பல்கோணியின் பெயர் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நவகோணி என்று அழைக்கப்படும். அப்ப 9 கோணம் 9 உச்சி காணப்படும். 10 பக்கம் என்று சொன்னா அந்த பல்கோணியின் பெயர் தச கோணி என்று அழைக்கப்படும். அப்ப 10 கோணம் 10 உச்சிகள் காணப்படும். அப்ப எத்தனை பக்கம் இருக்கின்றதோ அதற்கு சமனான கோணங்கள் மற்றும் உச்சிகள் காணப்படும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பல்கோணி இரு வகைப்படும். அப்ப இதுக்கு முதல் பல்கோணி என்றால் என்ன? அந்த பல்கோணியினுடைய மிகச் சிறிய பல்கோணி முக்கோணமாக இருக்கும். அடுத்த விடயமாக எத்தனை பக்கங்கள் காணப்படுகின்றதோ அதற்கு சமனான கோணங்கள், அதற்கு சமனான உச்சிகள் காணப்படும் என்று இதுக்கு முதல் உங்களுக்கு உதாரணத்தினூடாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்ப தொடர்ச்சியான விடயம் பல்கோணி இரு வகைப்படும், 2 வகைப்படும். ஒன்று குவிவு பல்கோணி, இன்னொன்று குழிவு பல்கோணி என்று இருக்கு. தெளிவாக விளங்கணும். பல்கோணி 2 வகைப்படும். ஒன்று குவிவு பல்கோணி, மற்றையது குழிவு பல்கோணி. அதுல முதலாவது சிறிய தலைப்பு தான் குவிவு பல்கோணி என்று போட்டிருக்கேன். குவிவு பல்கோணி. நீங்க எந்த பல்கோணியை எடுத்தாலும் சரி, முக்கோணமாக இருக்கலாம், நாட்பக்கலாக இருக்கலாம், ஐங்கோணியாக இருக்கலாம், எந்த பல்கோணியை நீங்க எடுத்தாலும் இது குவிவா குழிவா என்று கண்டுபிடிக்கக்கூடிய 2 மெத்தட் சொல்லப்பெறேன். முதலாவது மெத்தட் என்னன்னு சொன்னா, இப்ப நான் ஒரு பல்கோணி ஒன்று வரைந்திருக்க, நாட்பக்கல் 4 பக்கம் வந்தா அந்த பல்கோணியின் பெயர் என்ன? நாட்பக்கல். இந்த நாட்பக்கலுக்குள்ள எங்கேயாவது, நாட்பக்கலுக்குள்ள வெளியே இல்லை, உள்ள எங்கேயாவது 2 புள்ளியை நீங்க என்ன செய்யுங்க, வைத்து கொண்டு அந்த 2 புள்ளியையும் இணைத்து கொள்ளுங்க. இணைக்கும் போது
நீங்க வரையப்பட்ட அந்த நேர்கோடு இந்த நாட்பக்கலுக்கு உள்ளே இருக்கா வெளியே இருக்காங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வரையப்பட்ட இந்த ரெண்டு உச்சியை இணைக்கப்பட்ட நேர்கோடு இந்த பல்கோணிக்கு உள்ளே தான் காணப்படுது. நீங்க எங்கேயாவது நாட்பக்கலுக்குள்ள எங்கேயாவது ரெண்டு புள்ளியை வைத்து இணைத்தீங்கன்னு சொன்னா அந்த நேர்கோடு நாட்பக்கலை விட்டு என்ன செய்யாது, வெளியே போகாது, நாட்பக்கலுக்கு உள்ளே தான் காணப்படும். இவ்வாறு நீங்க அந்த நாட்பக்கலுக்குள்ளே நீங்க எந்த பல்கோணி எடுத்தாலும் சரி அது அந்த உருவத்துக்குள்ள அந்த பல்கோணிக்குள்ள ரெண்டு புள்ளியை வைத்து இணைக்கும் போது அந்த நேர்கோடு அந்த பல்கோணிக்குள்ளே காணப்படும். அந்த பல்கோணிக்கு உள்ளே காணப்பட்டா அந்த பல்கோணியினுடைய பெயர் தான் குவிவு பல்கோணி என்று அழைக்கப்படும். சரிதானே? அந்த விடயம்தான் உங்களுக்கு நான் நோட்ஸாக தந்திருக்கேன் பாருங்க. உருவில் உள்ளவாறு பல்கோணிக்குள் அமையும் எந்த இரு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கோடு பல்கோணிக்கு உள்ளே, இந்த நேர்கோடு இப்படி வெளியே போனா அது குழிவு, அது குழிவு. பல்கோணிக்கு உள்ளே இருக்கும் என்று சொன்னா அது குவிவு பல்கோணி என்று அழைக்கப்படும். இன்னும் ஒரு முறையில் ஈஸியாக இலகுவாக கண்டுபிடிக்கலாம். எப்படி என்று சொன்னா இந்த தரப்பட்ட பல்கோணி இப்ப நான் நாட்பக்கல் வரைஞ்சிருக்கேன். அந்த நாட்பக்கலினுடைய 4 கோணத்தையும் பாருங்க. ஒன்று விரிகோணம், இன்னொன்று கூறுங்கோணமாக இருக்கு. இதுல தெளிவாக பார்க்கணும், யாதாயினும் ஒரு கோணம் பின்வளை கோணமாக இருக்கும் என்று சொன்னார். பின்வளை கோணம் என்ற உங்களுக்கு தெரியும், 180 பாகையோட பெரிசி 360 பாகையோட சின்னதாக இருக்கும் என்று சொன்னா அந்த இடைப்பட்ட கோணம் பின்வளை கோணமாக இருக்கும் என்று சொன்னா அது குழிவு பல்கோணி. அப்ப எல்லா கோணமும் பாருங்க பின்வளை கோணமாக இல்லை, அது விரிகோணம், செங்கோணம், கூறுங்கோணம், அதுக்குள்ள வார கோணமாக இருக்கலாம். அப்படி பின்வளை கோணமாக இல்லை, ஒரு கோணமாவது பின்வளை கோணமாக இல்லைன்னு சொன்னா அந்த பல்கோணியினுடைய பெயர் குவிவு பல்கோணி என்றும் கண்டுபிடிக்கலாம். அப்ப நாட்பக்கலுக்கு 4 கோணம் என்று சொன்னா இந்த 4 கோணத்தையும் பாருங்க, கூறுங்கோணம், விரிகோணம் அமைப்புல காணப்படுறதால இந்த 4 கோணத்துல எங்கேயாவது பின்வளை கோணம் இருக்கா? இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா அது என்ன பல்கோணி? குவிவு பல்கோணி. அதைத்தான் நான் உங்களுக்கு நோட்டாக தந்திருக்கேன். குவிவு பல்கோணியின் எந்த ஒரு கோணமும் பின்வளை கோணமாக அமையாது, எந்த ஒரு கோணமும் பின்வளை கோணமாக அமையாது. அப்ப இந்த விடயத்தை வைத்து தரப்பட்ட பல்கோணி குவிவு பல்கோணியா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த பல்கோணியை பாருங்க, குழிவு பல்கோணி. அப்ப இதுக்கு முதல் குவிவு பல்கோணியை பற்றி பார்த்து விட்டோம். அப்ப அடுத்த டைப் குழிவு பல்கோணி. இப்ப குழிவு பல்கோணி என்று சொன்னா அந்த குவிவு பல்கோணிக்கு நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணினோம், விளங்கப்படுத்தினோ அதற்கு மாற்றமான கருத்து என்னன்னு சொன்னா தரப்பட்ட இந்த பல்கோணிக்குள்ள யாதாயினும் 2 புள்ளி, இப்ப நான் 2 புள்ளியை அந்த பல்கோணிக்குள்ளே வைத்து இணைக்கும் போது ஒரு நேர்கோடு வருது. அந்த நேர்கோடு பல்கோணிக்கு உள்ளே காணப்படுதுன்னு. அப்ப இதை வைத்து குவிவு பல்கோணி என்று முடிவு எடுக்க கூடாது. அப்ப 2 புள்ளியை வைத்து இணைக்கும் போது நேர்கோடு, அந்த இணைக்கப்படும் நேர்கோடு பல்கோணிக்கு உள்ளே அமையும் என்று சொன்னா குவிவு பல்கோணி என்று நான் சொன்னேன். அப்ப இந்த 2 புள்ளியை நீங்க இவரத்தை வைத்து இணைத்து போட்டு அந்த வரையப்பட்ட நேர்கோடு பல்கோணிக்கு உள்ளே காணப்படுகின்ற காரணத்தினால இந்த பல்கோணியை குவிவு பல்கோணி என்று அந்த முடிவை நீங்க எடுக்க கூடாது. இன்னும் வேற இடத்துல இந்த பல்கோணிக்கு உள்ளே வேற யாதாயினும் 2 இடத்துல நீங்க அந்த புள்ளியை வைத்து அந்த உச்சிக்குள்ள வார அந்த இடத்துல புள்ளியை வைத்து இணைக்கும் போது இந்த 2 புள்ளியை இணைக்கும் நேர்கோட பாருங்க, அந்த பல்கோணிக்கு வெளியே காணப்படுகின்றதா இல்லையா? வெளியே காணப்படுது. அப்ப அந்த நேர்கோடு வெளியே போறதால
இந்த பல்கோணியினுடைய பெயர்தான் குழிவு பல்கோணி. அப்ப இங்க இந்த ரெண்டு புள்ளியை வைத்து இணைத்து அந்த நேர்கோடு பல்கோணிக்கு உள்ளே காணப்படுறதால குவிவு பல்கோணி என்ற அந்த முடிவு எடுக்கக்கூடாது. அப்ப இப்படியான உருவங்கள் தரப்படும் போது அந்த உச்சுக்குள்ள வார ரெண்டு புள்ளியை வைத்து இணைத்து பாருங்க, வரையப்பட்ட நேர்கோடு அந்த பல்கோணிக்கு வெளியே காணப்படுகின்றது. அப்படி வெளியே அந்த நேர்கோடு ஒன்று அமையும் என்று சொன்னா அந்த பல்கோணியின் பெயர் தான் குழிவு பல்கோணி. அல்லது இன்னும் ஒரு முறையில கண்டுபிடிக்கலாம். எப்படி என்றா, தரப்பட்ட பல்கோணியினுடைய கோணத்தை பாருங்க. இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். இந்த கோணத்தை நீங்கள் அவதானிக்கும் போது இதுல ஒரு கோணமாவது பின்வளை கோணமாக அமைகின்றதா இல்லையா? ஒரு கோணம் பாருங்க, இங்க பின்வளை கோணமாக அமைகின்றது. இப்படி அமைகிறதால இந்த பல்கோணியை கண்டுபிடிக்கலாம். எப்படியான பல்கோணி என்று சொன்னா குழிவு பல்கோணி என்று அழைக்கப்படும். அந்த குழிவு பல்கோணிக்குரிய நோட்ஸ் தான் உங்களுக்கு இங்கு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது விடயம், உருவில் உள்ளவாறு பல்கோணிக்குள் அமையும் எந்த இரு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கோடு பல்கோணிக்கு உள்ளே அமையாவிடின் அந்த பல்கோணியை சொல்லுவோம் குழிவு பல்கோணி என்று அழைக்கப்படும். அப்படி என்றா இன்னும் ஒரு முறையில கண்டுபிடிப்பது, குழிவு பல்கோணியின் ஒரு கோணமாவது பின்வளை கோணமாக அமையும். அவ்வாறு அமைந்தால் அந்த பல்கோணியின் பெயர் குழிவு பல்கோணியாக காணப்படும். பாடத்தினுடைய கடைசி தலைப்பை பாரு, ஒழுங்கான பல்கோணி. அப்ப இதுக்கு முதல் பல்கோணி என்றால் என்ன, பல்கோணி இருவகைப்படும், அந்த இருவகையை பற்றியும் பார்த்தோம். கடைசியான தலைப்பு தான் ஒழுங்கான பல்கோணி. அப்ப பல்கோணி என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், 3 அல்லது அதற்கு மேற்பட்ட நேர்கோட்டு துண்டங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மூடிய தள உருதான் பல்கோணி என்று அழைக்கப்படும். அப்ப ஒழுங்கான பல்கோணி என்று சொன்னா அந்த பல்கோணியினுடைய பக்கங்கள் எல்லாம் சமனாக இருக்க வேண்டும், கோணங்கள் எல்லாம் சமனாக இருக்க வேண்டும். அப்ப பக்கம் மட்டும் சமனாக இருந்து கோணம் சமன் இல்லைன்னு சொன்னா அது ஒழுங்கான பல்கோணி இல்லை. கோணம் சமனாக இருந்து பக்கம் சமன் இல்லைன்னு சொன்னாலும் அது ஒழுங்கான பல்கோணி இல்லை. அப்ப ஒழுங்கான பல்கோணியாக இருக்கணும் என்றால் 2 நிபந்தனை இருக்க வேண்டும். ஒன்று, பக்கங்கள் சமனாக இருக்க வேண்டும், கோணங்கள் சமனாக இருக்க வேண்டும். பக்கங்களும் கோணங்களும் சமனாக காணப்பட்டால்தான் அந்த பல்கோணியினுடைய பெயர் ஒழுங்கான பல்கோணி என்று அழைக்கப்படும். அந்த விடயம்தான் எழுதப்பட்டிருக்கு. பல்கோணி ஒன்றின் எல்லா பக்கங்களின் நீளங்களும் எல்லா கோணங்களின் பருமனும் சமனாகும் போது அவ்வகையான பல்கோணி தான் ஒழுங்கான பல்கோணி என்று அழைக்கப்படும். அப்ப மிகச்சிறிய பல்கோணி என்ன? முக்கோணம். மிகச்சிறிய பல்கோணி முக்கோணம் என்று தெரியும். இப்ப நான் முக்கோணம் ஒன்றை வரைந்து அதற்கு பாருங்க, அந்த 3 பக்கத்துக்கும் இப்படி ஒரு கோடு போட்டா இது 10 சென்டிமீட்டர்ண்டா எல்லாம் எத்தனை சென்டிமீட்டராக இருக்கும்? 10 சென்டிமீட்டராக இருக்கும். இது 10ண்டா இதுவும் 10, இதுவும் 10. அதான் அதனுடைய கருத்தாக இருக்கும். அதே மாதிரி கோணத்தை பாருங்க, எல்லாத்துக்கும் இந்த ஒரு கோடு போட்டு இப்ப டபுள் கோடு போட்டா டபுள் கோடு போடப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு போடப்பட்டால் கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். அப்ப பக்கமும் சமன் கோணமும் சமன் என்றா அதை முக்கோணி என்று கூற முடியாது. முக்கோணி என்று கூற முடியாது. அதுக்கு விசேடமான ஒரு பெயர் இருக்கு, சம பக்க முக்கோணி. எப்படி? சமபக்க முக்கோணி என்று இந்த பல்கோணியினுடைய பெயர் அழைக்கப்படும். பாருங்க, முக்கோணியின் எல்லா பக்கங்களும் கோணங்களும் சமமாக இருப்பின் அது சமபக்க முக்கோணி எனப்படும்.
அதே மாதிரி நாட்பக்கள் ஒழுங்கான நாட்பக்கள் யாது என்று எக்ஸாம் பேப்பர்லையும் கேள்வி வரலாம். பார்ட் 1க்கு ஒழுங்கான நாட்பக்கள். நாட்பக்கள் 5 வகையான நாட்பக்கள் இருக்கு. 6ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க. சதுரம், செவ்வகம், இணைகரம், சரிவகம், சாய் சதுரம். இதுல ஒழுங்கான நாட்பக்களை கேட்டா அந்த ஒழுங்கான என்ற வசனம் வந்தா நீங்க விளங்கிக் கொள்ளணும் பக்கம் சமன் கோணம் சமனாக இருக்கணும். அப்படியான நாட்பக்கள் எது என்று சொன்னா சதுரம். சதுரத்துக்கு பாருங்க 4 பக்கமும் சமன் 4 கோணமும் சமன். ஏன் செவ்வகம் வராதண்டா அதுல 4 கோணம் சமனாக காணப்பட்டாலும் 4 கோணங்கள் சமனாக காணப்பட்டாலும் அதனுடைய பக்கங்கள் சமன் இல்லை. எதிர்பக்கம்தான் சமன், 4 பக்கமும் சமன் இல்லை. அதனால அது ஒரு ஒழுங்கான பல்கோணி இல்லை. அதே போன்று சாய் சதுரத்தை பார்த்தீங்கன்னா சாய் சதுரம் என்றால் 4 பக்கம் சமனாக இருக்கும், கோணம் சமன் இல்லை. அதான் காரணம். பக்கம் சமனாக காணப்பட்டாலும் கோணங்கள் சமன் இல்லை என்பதனால சாய் சதுரம் ஒழுங்கான நாட்பக்கள் இல்லை. அப்ப ஒழுங்கான நாட்பக்கள் எது என்று சொன்னா சதுரம் அல்லது ஒழுங்கான சதுரம் என்று எழுதலாம். சரிதானே? ஒழுங்கான நாட்பக்கள் சதுரம் என்று அழைக்கப்படும். அப்ப சதுரத்துக்கு 4 பக்கம் சமன் 4 கோணம் சமன். அதனால ஒழுங்கான நாட்பக்கள் சதுரம் என்று அழைக்கப்படும். அதே மாதிரி ஐங்கோணிக்கு 5 பக்கம் சமன் 5 கோணமும் சமன் என்றா ஐங்கோணி என்று சொல்ல மாட்டோம். ஒழுங்கான ஐங்கோணி, முன்னுக்கு ஒழுங்கான என்ற வசனம் போட வேண்டும். ஒழுங்கான ஐங்கோணி. அதே போன்று 6 பக்கம் சமன் 6 கோணம் சமன் என்றா அதனுடைய பெயர் அறுகோணி என்று கூற முடியாது. ஒழுங்கான அறுகோணி, ஒழுங்கான எழுகோணி, ஒழுங்கான எண்கோணி, ஒழுங்கான நவகோணி, ஒழுங்கான தசகோணி, இவ்வாறு அந்த பெயர்கள் என்ன செய்யப்படும், அழைக்கப்படும். எப்போது பக்கங்கள் கோணங்கள் சமனாக காணப்பட்டால் மாத்திரம். இவ்வளவுதான் இந்த பல்கோணி என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய விடயம் பிள்ளைகள். இத்துடன் இந்த அழகு முழுமையாக முடிவடைந்துள்ளது. அப்போ இது சம்பந்தமான நோட் உங்களோட பாட குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுவேன். அந்த வேக் சீட்டையும் வேக் சீட் உங்களோட குரூப்பில் சென்ட் பண்ணுவேன். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கிடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு வகுப்பில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.